அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த டிசம்பர் 13ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்களானது ஏற்பட இருக்குதுங்க. ஸோ அவர்களுக்கு இந்த ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பார்த்து பயனடையுங்கள். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்த தகவலையும் அதனுடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் என்னென்ன பூஜைகளை நம்மளுடைய வீட்டில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வரப்போகின்ற டிசம்பர் 13ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் கார்த்திகை விரதங்களும் அதேபோல் கார்த்திகை தீப திருநாளாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம செய்துட்டு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளிலே பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளலாம். தனித்தனியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கள் கிடையாது. சிவபெருமானையும் முருகபெருமானையும் நினைத்து நம்மளுடைய வீட்டில் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளலாம். சிறப்பான ஒரு வழிபாடுனே சொல்லலாங்க. அந்த தீப ஒளியானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தினுடைய ஒளியானது எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அதே போல் இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரகாசமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தீப திருநாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலானது பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது இல்லாமல் போக போகிறது. எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். அதேபோல் என்னப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையும். உங்களது செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள். பணவரவானது ஏற்படும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அகலும் அப்படின்னு சொல்லலாங்க. பகையானது விலகி எதிலுமே வெற்றியானது கிடைக்கும். தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். தகராறுகள் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான போக்கானது காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த மனவருத்தங்களானது மாறி சுமூகமான ஒரு நிலைகளானது உண்டாகுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது குறையும். வீட்டில் சுப காரியங்களானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. திருமண முயற்சிகளானது உங்களுக்கு கைகூடும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையினால காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சலானது உங்களுக்கு குறையும். பயணங்கள் செல்லவும் நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி பார்த்தீங்கன்னா முடிவடையும். அதேபோல் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளானது பார்த்தீங்கன்னா மறையுங்க. பகை பாராட்டியவர்கள் இப்பொழுது பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது குறையுங்க. மன உறுதியானது உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்குமே போட்டிகளானது பார்த்தீங்கன்னா குறையும். எதிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்களானது தோன்றுங்க. கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சலானது உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களானது ஏற்படுங்க. வாக்கு வன்மையினால அனுகூலங்களானது உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்களானது உங்களுக்கு குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகளானது கிடைக்குங்க. சுய நம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு புத்தி தெளிவுகளானது ஏற்படுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியங்களானது உண்டாகும். அதே போல உங்களுடைய மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்பட்டு சாதகமான பலன்களானது கிடைக்க பெறுவீர்கள்.
உங்களுடைய தொழில் வியாபாரத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படலாம். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்க பெறுங்க. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளானது வரும். முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்கும். மேலுமே எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியினுடைய விளிம்பில் சென்று முழு வெற்றி அடையாமல் இருந்து வந்த நிலையானது இப்பொழுது மாறும். உடல் நிலையானது உங்களுக்கு சீரான நிலையில் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் கோளாறுகள் இருந்தால் அது இப்பொழுது நீங்குங்க. பேச்சை பாதியாக குறைப்பது நல்லது. நீங்கள் சொல்லாததை எல்லாம் சொன்னதாக சொல்லி மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வம்புக்கு இழுப்பார்கள். அதே போல் உத்தியோகஸ்தரர்களுக்கு வாகனங்கள் இயந்திரங்கள் பயன்படுத்தும் போதும் கவனங்கள் தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்தினில் நல்ல ஒரு மதிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உங்களுக்கு பணி இடமாறுதல் அதேபோல் பணி உயர்வானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனங்கள் தேவை. தொழில் செய்பவர்கள் யாருக்கும் கடன் கொடுக்கும் முன் எச்சரிக்கையானது தேவை. நன்கு விசாரித்து எதையுமே வந்து செய்யவும். எங்கும் பயணம் செய்யும் முன் மிகுந்த வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்பாட்டுடன் வந்து செல்லவும். குடும்பத்தில் பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேசுங்கள். பண விஷயங்களில் மிகவும் கராராக வந்து இருக்கவும். தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறையுங்கள். தைரியங்களானது உங்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய காலங்கள் இது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு தைரியங்கள் வேண்டாமே. தாயார் தாய் வழி உறவினர்களுடன் உறவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கும். வீடு மனை வாகனங்கள் ஆபரணங்கள் யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைத்துறையினர் சற்று எச்சரிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவது உங்களுடைய எதிர்காலத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும். அதே போல் அரசியல்வாதிகள் கவனமுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டால் மேலிடத்தினுடைய நன்மதிப்பை வந்து பெறுவீர்கள். உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். பெண்களுக்கு பிள்ளைகள் படிப்பில் கவனங்கள் தேவை. பிள்ளைகளுடன் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். உடல்நிலையில் சீரான நிலைகள் இருந்தாலுமே கவனங்கள் தேவை. கணவன் மனைவியினுடைய உறவில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மாணவ மணிகள் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனையை இப்பொழுது புரியலாம். ஆனால் சோம்பல் கூடவே கூடாது. எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை வீட்டிற்குள்ளவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசித்து செய்யவும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கென தனி முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பீர்கள். சிலருக்கு வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும். மிக அருமையாக உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களினுடைய ஆசையானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. ஆடை அணிகலன் புதிதாக வாங்குவீர்கள். சிலருடைய பொறாமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளாகலாம். அதேபோல் உன்னத நிலைக்கு செல்ல வேண்டியும் மனம் இயங்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதற்றங்களானது ஏற்படும். உங்களுக்கு பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனையினால உங்களுக்கு மனக்குழப்பங்களானது ஏற்படுங்க. தன பாக்கிய அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் வந்து இருப்பது உங்களுடைய பயணங்களில் இருந்து வந்த தடங்களானது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் 6ஆம் இடத்தில் சனி இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவைப்படுகிறது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது ஏற்படலாங்க. வழக்குகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் வந்து பார்ப்பது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்குங்க. அதே போல் பழைய பாக்கிகளானது வசூலாவதில் இருந்த தடை தாமதங்களானது நீங்கும். போட்டிகளானது சமாளிக்கக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படுங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது மாறும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க. கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரான நிலையில் இருப்பார்கள். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களில் வேகங்களானது பிறக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயன துறையில் உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சியை காண்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிலம் வீடு மனை வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை வந்து காண்பார்கள். கலைத்துறையினருமே அவர்களுடைய எண்ணமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஈடேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகளானது இப்பொழுது குவியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.